8th ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஓகே, என்னென்ன எக்ஸாம் இன்றைக்கி முடிஞ்சிருக்கோம். உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் நான் ஆஸ்யூஷுவல் எப்பயும் போல் அப்டேட் பண்ணிடுவோம் 5:30க்கு ஸ்டே டியூன்டு. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா 8ஆம் வகுப்பு தமிழ், ஓகேங்களா, காலாண்டு தேர்வு 2025. இது ப்ரீ குவார்ட்டர்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்டுக்கு பொறுத்தவரை சிலபஸ் வந்து நியூ சிலபஸ் மாற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது கொஸ்டின்ஸ் எல்லாம் நியூ பேட்டர்ன். இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் 100 மார்க்ஸுக்கு பேட்டர்ன் எடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி சிவசாமி சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின்ஸை வித்தவுட் ஆப்ஷனோட ஃபுல்லாகவே ஸ்டடி பண்ணுங்கள். டெஃபினட்டாக யூ கேன் ஸ்கோர் 80+ வாங்கிடலாம். அப்புறம் நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸை வித்தவுட் ஆப்ஷனோட ஸ்டடி பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வருஷத்துக்கான ஒரு ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். பகுதி 1 பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸுக்கு 1 மார்க்ஸ் இருக்குது. இதற்கான 1 மார்க்ஸ் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பார்க்குறேன் எத்தனை பேர் வந்து எனக்கு 1 மார்க்ஸ் வந்து கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா, 1 மார்க்ஸ் வந்து தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 1 மார்க் வந்து சூட் ஷீட்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோடிட்டேட் நிரப்பக்கம் வந்து 4 மார்க்கு, ஓகேங்களா, 16, 17, 18, 19 4 மார்க் வந்து கோடிட்டேட் நிரப்பக்கம். நெக்ஸ்ட் பிரிவு 1ல் பார்த்துட்டிங்கன்னா பகுதி 2 20, 21 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வித்தவுட் ஆப்ஷனோட ஸ்டடி பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் எதுவுமே வித் ஆப்ஷனோட படிக்கக்கூடாது. வித்தவுட் ஆப்ஷனோட நீங்கள் ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்கமிங்கில் வர குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸில் நல்லபடியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே இது நீங்கள் மாடல் கொஸ்டின்ஸாக நீங்கள் என்ன பண்ணலாம் பயன்படுத்திட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, எழுதி பாருங்கள். ஓகேங்களா, அந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இது டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது நீங்கள் பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 8th ஸ்டாண்டர்டுக்கு லாஸ்ட் 3 இயர் நடந்த கொஸ்டின்ஸுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் எல்லா கொஸ்டின்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன ரெகுலராக போட்டுட்ருக்கோம். நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. அதனால தான் மாடல் கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ தமிழுக்கு அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது நியூ பேட்டர்ன் வேறு இல்லையா, நியூ சிலபஸ் அப்படிங்கும்போது புக்கு வந்து உங்களுக்கு நியூ புக்கு, அதனால் கொஞ்சம் மாடல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நீங்கள் ஒன்ஸ் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்களேன். ஓகேங்களா, அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ரீவியஸ் இயரில் நடந்த கொஸ்டின்ஸும் ஒன்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் இருக்கிற கொஸ்டின்ஸை எதுவுமே வித்தவுட் ஆப்ஷனோட உள்ள எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஈஸியாகவே நீங்கள் அப்கமிங்கில் வர எக்ஸாம்ஸில் சூப்பராக அட்டன் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஈஸியாக இருக்கா அப்படின்றது சொல்லுங்கள். தேங்க்யூ.